அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2022 கேட்ட ஒரு ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம்ன்றதை பார்த்துடலாம். எவாலுவேட் இன்டெக்ரல் ஓவர் சி இ பவர் இசட் ப்ளஸ் இசட் சைன் ஹைப்பர்போலிக் இசட் டிவைடட் பை இசட் மைனஸ் பை ஏ அந்த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஇசட் where C is the circle which is mod z equal to 4. Then option A is minus 2 pi into 1 plus pi a, option B 2 pi a into 1 plus pi a, option C minus 2 pi a, option D plus 2 pi a. அதாவது உங்களுடைய C என்ன சொல்லியிருக்காங்க, mod z equal to 4. அதுக்கு மீனிங் என்ன? சொல்யூஷன். mod z equal to 4ன்றது என்னன்னா, சென்டர் வந்து 0வும் ரேடியஸ் வந்து உங்களுக்கு 4 யூனிட் இருக்கிற ஒரு சர்க்கிள். ஓகே, சென்டர் 0, ரேடியஸ் வந்து 4, அதாவது mod z equal to r. அப்படி மீனிங் என்னன்னா, இங்கே சென்டர் வந்து 0, சென்டர் ஆஃப் த சர்க்கிள் வந்து உங்களுக்கு என்னது 0, ரேடியஸ் வந்து உங்களுக்கு 1ன்னு அர்த்தம். ரேடியஸ் வந்து இங்கே r டினோட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ இங்கே mod z equal to 4 போட்டிங்கன்னா சென்டர் வந்து 0, ரேடியஸ் வந்து உங்களுக்கு 4. அப்போ அந்த சர்க்கிள் எப்படி இருக்கும், ஜஸ்ட்டு ட்ரா பண்ணிங்கன்னா 4 யூனிட் வந்து உங்களுக்கு ரேடியஸ் உட்காரணும். ஸோ இது வந்து 4 யூனிட்டில் இருக்கிற ஒரு ரேடியஸ். அதுக்கப்புறம் சென்டர் வந்து 0,0. ஓகே, ஃபைன். இதான் உங்களுடைய சி கான்டோர். அப்போது என்ன கேட்குறாங்க, இந்த இன்டகிரேஷனுடைய வேல்யூ என்னன்றதை கேட்குறாங்க. ஓகே, ஸோ கிவன் இன்டகிரல் என்னன்றதை எழுதிக்கங்க. ஐ ஈக்குவல் டு இன்டகிரல் ஓவர் சி இ பவர் இசட் z into sin hyperbolic z divided by z minus pi a and the whole square into dz. ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இன்டகிரேஷனை நான் ஒரு இன்டகிரல் கூட கம்பேர் பண்ண போகிறேன். அது என்னன்றதை பாருங்கள். இது வந்து காட்சி இன்டகிரல் தியரம்னு சொல்லுவாங்க, டெரிவேட்டிவ் தியரம் ஃபார் காட்சி இன்டகிரல் ஃபார்முலா. ஸோ இன்டகிரல் ஓவர் சி f of z divided by z minus a whole power n plus 1 into dz equal to 2 pi I into fn of a divided by n factorial. ஓகே, இதான் அந்த ரிசல்ட்டு. இங்கே சின்றது நம்மளுடைய கவ். இங்கே நம்மளுக்கு சினா கொடுத்துருக்காங்க, mod z equal to 4 கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். ஸோ இந்த ஃபார்முலா எப்போ அப்ளிகபிள்னா, இந்த பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்களா, f of z by z minus a, இந்த a வந்து லைஸ் இன்சைட் சியாக இருக்கணும். சின்றது என்னுடைய க்ளோஸ்டு கான்டோர். ஓகே, ஸோ நமக்கு சி வந்து இந்த ஏ தான். நீங்கள் எக்ஸாக்டாக இது கூட கம்பேர் பண்ணுங்கண்ணா. அப்படி கம்பேர் பண்ணும்போது இந்த 2ன்றது 1 + 1ன்னு பிரிச்சுக்கலாம். எஃப் ஆஃப் இசட்ன்றது நியூமரேட்டர் வேல்யூ, கரெக்ட். எஃப் ஆஃப் இசட்ன்றது நியூமரேட்டர் வேல்யூ, இசட் மைனஸ் ஏன்றது பையை, என்னன்றது இங்கே 1. ஸோ இந்த டோட்டல் இன்டகிரேஷனோட வேல்யூன்னா 2 pi i டைம்ஸ் fn of a divided by n factorial. இதுதான் ஃபார்முலா, கரெக்டாக. ஸோ இப்போ வந்து இது எப்போ அப்ளிகபிள் சொல்லியிருக்கேன், இந்த பையை வந்து நம்ம சர்க்கிள்குள்ளே இருக்கணும் இல்லையா, mod z equal to 4க்குள்ளே இருந்தால் தான் இது அப்ளிகபிள். ஏன்னா இங்கே ஏ வந்து நமக்கு பையை. அப்போ ஏ வந்து பையைன்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், ஏ பையைன்னா இது என்ன கிடைக்கும், 3.14 இன்ட்டு ஐன்னு கிடைக்குமா. அப்போது இமேஜினரி ஆக்சிஸில் 3.14 வந்து லைஸ் இன்சைடான்னு பார்க்கணும். இது க்ளோஸ்டு கான்டோரு, இங்கே 4 யூனிட் இருக்கும், இது -4 யூனிட்டு. இமேஜினரி ஆக்சிஸில் 3.14ன்றது இங்கே இருக்கும், கரெக்டுங்களா. ஸோ அப்போது என்னுடைய ஏ வந்து லைஸ் இன்சைட் சி தான். அப்போது இந்த இன்டகிரேஷனுக்கு இந்த ஃபார்முலா வந்து அப்ளிகபிள், கரெக்டாக. ஃபைன். அப்போ பாருங்கள், இங்கே என்ன என் வந்து 1, ஏ வந்து பையை, உங்களுடைய எஃப் ஆஃப் இசட் பார்த்தீங்கன்னா e power z plus z into sin hyperbolic z. ஓகே, ஸோ அந்த இன்டகிரேஷன் கூட எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி எடுத்தால் உங்களுக்கு இதான் ஃபைனலாக. ஸோ அப்போ உங்களுடைய ஆன்சர் ஐ எதுக்கு ஈக்குவல் ஆகும், f dash of z divided by 1 factorial into 2 pi ஐக்கு ஈக்குவல் at z equal to a, அதாவது f dash of a divided by 1 factorial into 2 pi i. அது பாருங்கள், fn of a divided by n factorial into 2 pi i. n வந்து 1, a வந்து பையை, இது 2 pi மல்டிபிள் பண்ணுற டெரிவேட்டிவ் பண்ணுற ஃபங்க்ஷனை ஒரு டைம் பண்ணுறோம், கரெக்டுங்களா. இது எதனுடைய இன்டகிரேஷன் வேல்யூ, இன்டகிரல் ஓவர் சி இ பவர் z ப்ளஸ் z சைன் ஹைப்பர்போலிக் z டிவைடட் பை z மைனஸ் பை ஐ அந்த ஹோல் ஸ்கொயர். அந்த ஃபார்முலாக்குள்ளே கம்பேர் பண்ணும்போது
என்னுடைய ரைட் ஹேண்ட் சைடுடைய அவுட்புட் வந்து இதுதான். இது 1 ஃபேக்டோரியல் வந்து 1ன்னு போட்டுக்கலாம். கரெக்டுங்களா? ஃபைன். இப்போது எஃப் டேஷ் கண்டுபிடிச்சி பையை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ இங்கே போட்டோம்னா வேல்யூ முடிஞ்சு போச்சு. ஃபைன். இப்போ எஃப் ஆஃப் இசட் நமக்கு என்ன, இப்போ ஒரு இசட் ப்ளஸ் இசட் சைன் ஹைப்பர்போலிக் இசட்டுங்களா. எஃப் டேஷ் ஆஃப் இசட் நமக்கு என்ன கிடைக்கும், எஃப் டேஷ் ஆஃப் இசட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இசட் ப்ளஸ் இது வந்து ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணுறோம். ஸோ இசட் வச்சுக்கிட்டு சைன் ஹைப்பர்போலிக்கை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் ஹைப்பர்போலிக் இசட் ப்ளஸ் இப்போ சைன் ஹைப்பர்போலிக் இசட் வச்சுக்கிட்டு இசட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஓகேங்களா? இதான் உங்களுடைய எஃப் டேஷ் ஆஃப் இசட். இப்போ எஃப் டேஷ் ஆஃப் பையை போடுறீங்க அப்படின்னாகும் இ பவர் பையை ப்ளஸ் ஜெட் இன்ட்டு காஸ் ஹைப்பர்போலிக் பையை ப்ளஸ் சைன் ஹைப்பர்போலிக் பையை. ஓகே. ஸோ என்னாகும் எஃப் டேஷ் ஆஃப் பையை ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பையை மல்டிபிள் பண்ணணும். ஏன்னா இசட்டோட வேல்யூ இங்கே பையை சப்ஸ்டிட் பண்ணுறீங்க இல்லையா, பையை. ஓகே. இ பவர் பையை வேல்யூ வந்து -1 ப்ளஸ் பையை இன்ட்டு காஸ் ஹைப்பர்போலிக் பையை வந்து -1 சைன் ஹைப்பர்போலிக் பையை வந்து 0. இது ஏன்னு நீங்கள் வெரிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்லுங்கள். ஏன் வந்து சைன் ஹைப்பர்போலிக் பையை வந்து 0 ஆகுது, காஸ் ஹைப்பர்போலிக் பையை வந்து -1 வருதுன்னு சொல்லுங்கள். ஓகே. அப்போ எஃப் டேஷ் ஆஃப் பையை நமக்கு என்ன கிடைக்கும், -1 + பையைன்னு கிடைக்கும். அப்போது எஃப் டேஷ் ஆஃப் ஏ தான் இங்கே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க. அப்போ எஃப் டேஷ் ஆஃப் பையை சப்ஸ்டிட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், இன்டெக்ரல் ஓவர் சி இ பவர் z ப்ளஸ் z சைன் ஹைப்பர்போலிக் z டிவைடட் பை z மைனஸ் பையை அந்த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு dz ஈக்குவல் டு 2πi இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் பையை. அப்போ -1 + பையை. ஓகே. ஸோ இந்த மைனஸை மல்டிபிள் பண்ணிட்டா -2πi இன்ட்டு 1 + பையை. அவ்வளோதான். புரியுதுங்களா? அப்போ இதுக்கு ஆப்ஷன் பாருங்கள், -2πi இன்ட்டு 1 + பையை தான் ஆப்ஷன் ஏ தான் ட்ரூ. ஓகே. ஸோ வெரி சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஏ வந்து லைஸ் இன்சைடாக இருக்கணும், கொடுத்த காண்டோர் டயக்ராம் போட தெரியணும், காட்சி இன்டர்வல் தேர்த்து கூட கம்பேர் பண்ண தெரியணும். ஏன் சார் இது காட்சி ரெசிடியூஸ் தேர்த்துக்குள்ளே போடலாமா, போட முடியாதுன்னா போடலாம், சேம் ஆன்சர் தான் வரும். நீங்கள் காட்சி ரெசிடியூஸ் தேர்வு ட்ரை பண்ணி பாருங்கள், இதுக்கும் உங்களுக்கு ஆன்சர் சேமாக தான் வரும். ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் டீட்டெயில் சொல்லிவிடுவேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.